இன்றைய ஆன்மீக தகவல். தமிழகத்திலே எத்தனையோ திருக்கோவில்கள், அற்புதமான திருக்கோவில்கள் இருக்கின்றது. குறிப்பாக சென்னையிலே நிறைய திருக்கோவில்கள் இருக்கின்றது. அதிலே சென்னையிலே சென்னையினுடைய இதய பகுதியாக விளங்குகின்ற மயிலாப்பூர் என்கின்ற அற்புதமான ஒரு ஊர். இந்த மயிலையை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்வார்கள்? மயிலையே கையிலை, கையிலையே மயிலை என்பார்கள். கையிலையும் மயிலையும் ஒன்று என்று சொல்கின்ற அளவுக்கு இந்த ஆலயம், இந்த கபாலீஸ்வரர் ஆலயமானது மிக பழமையானது. அதனால்தான் கையிலையே மயிலை என்கின்ற அந்த வாக்கியம் வந்தது. பல சிவனடியார்களால் சொல்லப்படுகின்ற ஒரு வாக்கியம். மயிலாப்பூரை சுற்றிலும் 7 சிவாலயங்கள், அற்புதமான ஆலயங்கள் அமைந்திருக்கின்றது. அந்த 7 ஆலயங்கள் என்ன, அவற்றை வணங்கினால் என்ன பலன் என்பதையெல்லாம் தான் இன்றைய ஆன்மீக தகவலிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். மயிலை நினைத்தாலே, இந்த சிவபெருமானை நினைத்தாலே நம்முடைய நெஞ்சிலே பக்தி வளரும். மனதிலே பக்தி வளர்க்கின்ற ஒரு ஆலயம் என்றால் இந்த சிவாலயம். மயிலையினுடைய காவல் தெய்வமாக இருக்கின்ற கோலவிழி அம்மன், முண்டக கன்னி அம்மன், இந்த ஆலயங்கள் மயிலாப்பூருக்கு மேலும் சிறப்பு சேர்ப்பவை. இந்த மகத்துவங்கள் நிறைந்த இந்த மயிலாப்பூர், அந்த பெயர் வந்த எப்படி அந்த ஊருக்கு ஏற்பட்டது, இதை பற்றியெல்லாம் தான் இன்றைய இந்த ஆன்மீக தகவலிலே பார்க்க இருக்கின்றோம். திருத்தொண்டர்கள் பெருமை இறைவனை விடவும் பெரிது என்று சொல்வார்கள். அந்த சிவப்பரம்பொருளுக்கே அன்னை உணர்த்திய அற்புதம் நிகழ்ந்த தலம் திருத்தலம் மயிலாப்பூர். கையிலையிலே ஒரு நாள் சிவபெருமான் அன்னை உமையவளுக்கு வேத பொருளை விளக்கி கொண்டிருந்தார். அந்த வேளையிலே அழகான மயில் ஒன்று அன்னையின் எதிரிலே வந்து தோகை விரித்து ஆடியது. அந்த மயிலினுடைய ஆட்டம் ஜெகன்மாதாவினுடைய, அந்த பார்வதி தேவியினுடைய சிந்தையை சிதறச் செய்தது. இந்த மயிலினுடைய ஆட்டத்திலே மனமகிழ்ந்து போனார். சிவபெருமான் சொன்ன அந்த விளக்கங்கள் சற்று அம்பாளுடைய காதுகளிலே ஏறவில்லை. இதனால் சிவபெருமான் சினம் கொண்டார். வேத பொருள் பற்றி கூறுகையிலே மயிலின் ஆட்டத்தை ரசிக்கின்றாயே என்று கேட்டார். அதற்கு இறைவி, மயில் நம் குழந்தை முருகனுடைய வாகனம் அல்லவா, முருகனுக்கு தொண்டு செய்கின்றது, அதை பார்த்ததுமே எனக்கு மகனுடைய நினைவு வந்துவிட்டது, அதனால்தான் மயிலை பார்த்து கொண்டிருந்தேன் என்று பார்வதி தேவி கூறினாள். அப்படியானால் என்னை விடவும் உனக்கு அந்த மயில் மிக உயர்வானதாக இருக்கின்றதா என ஈசன் கேட்டார். எல்லாமே ஒரு விளையாட்டுத்தான், ஈசனுக்கு தெரியாததா? சுவாமி, தொண்டர்கள்தான் பெரியவர்கள் என்பது சத்தியம் அல்லவா? அப்படி முருகனுக்கு தொண்டு செய்கின்ற மயிலும் பெரிதுதானே என இறைவி இறைவனை பார்த்து கேட்டார். அதை உன்னால் நிரூபிக்க முடியுமா? எப்போது என்று கேட்டார். இப்போதே நான் நிரூபிக்கின்றேன் என்று அன்னை உமையவள், மயிலின் காரணமாக அந்த விவாதம் தொடங்கியதால் மயிலின் வடிவம் கொண்டு மயிலாப்பூர் தலத்தை அடைந்தார். தேவி மயிலாக உலாவிக் கொண்டிருக்கும் அந்த வேளையிலேயே மயிலாப்பூரிலேயே இறைவனுடைய பிரிவை தாங்க மாட்டாமல் ஈசனும் அங்கிருந்து புன்னை மரத்தின் அடியிலே லிங்க வடிவிலே எழுந்தருளியிருந்தார். அவருக்கு பூஜை செய்து நைவேத்தியம் செய்ய அங்கு யாரும் இல்லையே. தொண்டர்கள் இல்லாமல் ஈசன் தவித்திருப்பது கண்டு மயில் உருவம் கொண்டிருந்த அன்னை அருகிலே இருந்த பொய்கையிலே நீராடி தன் அழகினாலே மலர்களையும் கனிகளையும் எடுத்து வந்து சிவலிங்கத்துக்கு அர்ப்பணித்து அன்னை சிவபூஜையை தினந்தோறும் செய்து வந்தார். இப்படி செய்து வந்த வேளையிலே அன்னைக்கு தரிசனம் தந்தார். அன்னை சுய உருவம் பெற்றாள். தேவி, தொண்டர்களின் பெருமையை உலகத்தவர் உணர்த்திடவே நாம் இந்த நாடகத்தை நடத்தினோம், உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள் என கருணையே வடிவான சிவபெருமான் கருணையே வடிவான அன்னையை பார்த்து கேட்டார். சிவபெருமானும் கருணையுடையவர்.
ஆனால் அவருடைய கருணையிலே கண்டிப்பு இருக்கும். உமையவள் கண்டிப்பில்லாத கருணை உடையவள். ஆகவே அன்னை கேட்டாள், ஐயனே, தொண்டர்தம் பெருமையை உலகறியச் செய்ய தாங்கள் எழுந்தருளிய இந்த தலத்திலேயே தங்களுடைய சாநித்தியம் நிலைத்திருக்க வேண்டும், மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என வேண்டினாள். அப்படியே வரம் தந்த சிவபெருமான், தேவி நீயும் இங்கே கோவில் கொண்டு வேண்டுவோர்க்கு வேண்டுவன எல்லாம் தரும் கற்பகமாக நிலைத்திருப்பாயாக என அன்னைக்கு கற்பகம் என்ற பெயரை சூட்டினார் இறைவன். அம்மையும் அப்பனுமாய் இன்றைக்கும் மயிலையிலே எழுந்தருளி மனமுருக வேண்டுவோர்க்கு வேண்டியதெல்லாம் அருள் புரிகின்ற அன்னை கற்பகம். இதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே உணர்ந்திருக்கின்றேன். பல பல கஷ்டங்கள் ஏற்படும் போது அன்னை அவளுடைய சன்னதிக்கு செல்வேன். அன்னை கற்பகாம்பாளுடைய சன்னதியிலே பின்புறம் அங்கு அமர்ந்து தியானம் செய்தால் எப்படிப்பட்ட கஷ்டமும் நீங்கும். எனக்கு ஏற்பட்டிருக்கின்ற எத்தனையோ பொருளாதார சங்கடங்கள் எல்லாம் அந்த அன்னை அவளுடைய அந்த கற்பகத்தாயினுடைய கருணையினாலே நீங்க பெற்றிருக்கின்றேன். நான் என்னை பொறுத்தவரை மயிலை என்பது நமக்கெல்லாம் அருள் புரிகின்ற அற்புதமான ஒரு தலம். இந்த கற்பகாம்பாளை நினைத்தாலே நம்முடைய கண்களிலே நீர் சுரக்கும். அப்படிப்பட்ட கருணா சமுத்திரம் அவள். ஆகவே மயிலையை சுற்றி இருக்கின்ற 7 திருக்கோவில்கள், அருமையான கோவில்கள் இருக்கின்றது. அந்த கோவில்களை பற்றி எல்லாமும் வருகின்ற நிகழ்ச்சிகளிலே நாம் பார்ப்போம். விருபாட்சீஸ்வரர், வெள்ளீஸ்வரர், வேங்கீஸ்வரர் என 7 சிவாலயங்கள் மயிலையை சுற்றி இருக்கின்றது. இப்படிப்பட்ட அற்புதமான தலம். மயிலையை நினைப்போர்க்கு சிவபெருமானுடைய அருள், கற்பகத்தாயினுடைய அருள் நிச்சயமாக கிடைக்கும். ஆகவே கையிலையே மயிலை, மயிலையே கையிலை என்ற அந்த அற்புதமான தலத்தை வணங்கி வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெறுவோம். ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா, ஓம் சிவாயா. நன்றி, வணக்கம்.